I love you. ஆனா நான் உன்னை காதலிக்கல நேஹா. ஏன் சில மாதிரி நிக்கிறேன்? ஏதாச்சும் பேசு. ஆனா சஞ்சு, நீ என்ன நான் நினைச்ச நீ என்ன காதலிக்கிறன்னு. என்ன நான் நம்ம ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். friends தான். உன்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ். நேஹா, நீ எனக்கு எப்பவுமே உன் மேல அந்த லவ் ஃபீலிங் வந்ததே இல்லை. பாரு நேஹா, விஷயத்தை புரிஞ்சுக்கோ. நான் உன்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. நீ ஒரு பெர்ஃபெக்ட் கேர்ள். தெளிவா சொல்லணும்னா என் வாழ்க்கைங்கிற ரயில் பெட்டி உன் இன்ஜின் தான் எடுக்குது. அதனாலதான் நான் எப்பவுமே சொல்றது, நேஹா இல்லாம சஞ்சு வாழ்க்கையில ஒரு அணு அசையாதேன்னு. என்ன எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆமா, உனக்கே தெரியும்ல, எப்போ நான் காலேஜ் கேட் முன்னாடி போனாலும் A to Z அங்க இருக்கிற ஒவ்வொரு பொண்ணும் என்ன சைட் அடிக்கிறாங்க. எல்லார் வாயில இருந்து ஒரே ஒரு விஷயம் தான் வரும், நம்ம சஞ்சு போறான்னு. உனக்கு தெரியும்ல, அவங்களுக்கு நான் ஒரு ஐட்டானிக் மாதிரி. சோ இது எனக்கும் கூட அப்படிப்பட்ட பொண்ணு தான் வேணும். எல்லாரும் பார்த்து சொல்லணும், அட என்ன பொண்ணுடா இவ நம்ம கிட்ட இருந்திருக்க கூடாதான்னு. அப்படிப்பட்ட பொண்ணு தான் எனக்கு வேணும். நீ அப்படி கிடையாது. ஆனா நான் ஒண்ணு சொல்லட்டா, இதுல உன் மேல எந்த தப்பும் இல்ல. பாரு, நேஹாவுக்கு சஞ்சு மேல காதல் வர்றது அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. ஆனா சஞ்சுவுக்கு நேஹா மேல காதல் வர்றது அது 7 ஜென்மத்துக்கும் நடக்காது. இம்பாசிபிள். என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வேணான்னு சொல்லிடாத ப்ளீஸ். லூசா நீ என்னென்னவோ பேசுற. நான் ஏன் ஃப்ரெண்ட்ஷிப்பை முறிக்க போறேன்? உனக்கே தெரியும்ல, நேஹா இல்லாம சஞ்சு வாழ்க்கையில ஒரு அனுபவம் அசையாதுன்னு. குட் நைட். பாய் பாபு. பாய். டேய், ரொம்ப சரியா சொன்னாலி. ரொம்ப சரி. எனக்கு ஒண்ணும் ஆகாது. ஒண்ணும் இல்ல. என்னோட 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 முதல் காதல் பாதியிலேயே அரைக்குறையா நின்னுடுச்சு. என் தலைவிதி. நல்லா ஏமாந்துட்டேன். என் தப்பு தான். எல்கேஜில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் என்னோட காதல் ட்ரூ லவ்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். என் தலை எடுத்து நான் ஒரு முட்டாள். நீ ஒரு முட்டாள் தான். போயும் அந்த பையன் காதல்ல போய் விழுந்தியே. நேஹா, அமைதியாரு. உன் அம்மா அப்பா வராங்க, வாய மூடு. காதலோட விதிய யார் அறிவார்? தண்ணில எழுதின கதை இது. கரை சேரும் முன்னாடியே எல்லாம் உடைஞ்சு அழிஞ்சு போகும். காதல் வரம்னு நினைச்சோம், இயற்கை அதை சேர்த்து வைக்கும்னு. ஆனா காதல் கதை பல நேரம் ஆரம்பத்திலேயே பாதியா நிற்கும். கொஞ்சம் நான் சொல்றத கவனி சஞ்சு.
என்னத்தை கவனிக்க, இந்த கெமிஸ்ட்ரியோட புரியாத புதிர் ஒண்ணுமே புரியல. ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு, நீ மட்டும் இதை கவனமா பாரு. சரி, நான் என்ன சொல்றேன்னா, நான் ஒரு சென்டென்ஸ் சொல்லுவேன், நீ அத மனப்பாடம் பண்ணிக்கோ. ஓகே? பாரு. ராமேஸ்வரம் விட்டுட்டு கார்ல உட்கார்ந்து தஞ்சாவூர் போய் அங்க அவனோட சொந்தக்கார கசனை சந்திச்சான். சரி சொல்லு. அப்துல் கலாம் ராமேஸ்வரம் விட்டுட்டு கார்ல உட்கார்ந்து காஞ்சிபுரம் போய் அங்க அவரோட சொந்தக்கார கசினை சந்திச்சாரு. பாத்தியா, ஞாபகம் வந்துருச்சா? இது ரொம்ப சிம்பிளா இருக்கு. எனக்கு இதுதான் பிரச்சனை. ஏதாவது ஒரு வேலையை ட்ரை பண்ணாமையே தோல்வியை ஒத்துக்கிறேன். ஆனா நீ தோத்து போக மாட்ட. எப்பவும் இப்படி ஆயிரு, வாழ்க்கை முழுக்க சேம் டு சேம். புரிஞ்சுதா? எப்பவும் மாறாத. என்னோட ப்ராப்ளமே இதான். நான் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் கிவ் அப் பண்ணிடுவேன். ஆனா நான் என்னோட லைஃப்ல எப்போ கிவ் அப் பண்ணாலும் நீ உன் லைஃப்ல கிவ் அப் பண்ண மாட்டேன். நீ முயற்சி பண்ணிட்டே ஒரு தடவை இல்ல 1000 தடவை முயற்சி பண்ணு. என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் அதை ஒத்துப்பேன். நேஹா, நீ ஓகே தானே? உங்ககிட்ட ஏதாவது சிறு காசு இருக்கா? சில்லற காசு வச்சு என்ன பண்ணுவ? இருந்தா குடு அள்ளி சீக்கிரம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. தோல்வியை ஏத்துக்கிறவங்களோட காதல் மட்டும்தான் தோத்து போகும். நான் என்னோட இந்த முதல் காதல் மேல எப்பவும் நம்பிக்கை இழக்க மாட்டேன். அதை தோக்கறதுக்கும் விட மாட்டேன். நேஹா பாரு, நீ அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் இல்ல, எடுக்காது. என்னோட சஞ்சு கூட என்ன மட்டும் தான் காதலிக்கிறான். பீரியோடிக் டேபிள் கூட அவனுக்கு லேட்டா தான் புரிஞ்சுது. இப்போ அவனுக்கு எங்க காதலும் கூட புரியல. ஆனா அவன் புரிஞ்சுப்பான், கண்டிப்பா புரிஞ்சுப்பான். அல்ல, இந்த பொண்ணு. இங்க பாரு அலி, உனக்கு நான் என்ன சொல்றேன்னு இப்போ புரியாது. இது என்ன அப்புறம் சஞ்சு மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். அதுவும் இல்லாம அவன் கொஞ்சம் மக்கா இருப்பான். அவன் மூளையில இன்டர்நெட் கொஞ்சம் லேட்டா தான் வேலை செய்யும். ஆனா ஆனா அவ கண்டிப்பா புரிஞ்சுப்பான். இப்போ நான் திடீர்னு அவகிட்ட போய் ஐ லவ் யூ சொன்னதும் அவன் பாகம் பயந்து போயிட்டான். ஆனா பாரு, அவனுக்கு இது எல்லாமே கூடிய சீக்கிரமா புரிஞ்சிடும். என் மேல அவ என்ன அளவுக்கு அன்பு வச்சிருக்கான்னு நான் அவன் கூட இருக்கும்போது. அக்கா, உங்க மனசுக்கு தோணுச்சுன்னா அது கண்டிப்பா சரியா தான் இருக்கும். நீ கொஞ்சம் வாயை மூடுறியா? அக்காவோட வால். ஜனங்க சொல்றது சரிதான். காதல்ல விழுந்த பொண்ணு கழுதியை விட பெரிய முட்டாளாதான் இருப்பா. இந்த ஊரு என்ன வேணா சொல்லட்டும் அலி, நான் என்னோட சஞ்சு மேலையும் என்னோட காதல் மேலையும் எப்பவும் கிவ் அப் பண்ண மாட்டேன். தேர்தல் வரப்போகுது. ஸோ நானும் என்னோட பாதுகாப்பை பலப்படுத்திக்கணும்ல. அந்த ஜஹாங்கீராபாத் ஸ்டேஷன்ல ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இருக்கானே, ஆமா அவனே தான். அவனோட உண்மைத்தன்மை, கடமை உணர்ச்சி, கடின உழைப்பு எல்லாத்தையும் பத்தி என் காதுக்கும் செய்தி வந்துச்சு. ஆமா 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 தீபக் சர்மா தான் அவனோட பேரு. ரொம்ப அதிகமா தைரியமானவன் அவன், திறமையானவன் தான். நான் என்ன சொல்றேன்னா, அந்த சப் இன்ஸ்பெக்டர் அவன் என்னோட தனிப்பட்ட பாதுகாப்புக்கு போட்டுட்டா நாமனும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். தேர்தல்ல கவனம் செலுத்தலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓம் நம சிவாய. அம்மே, சஞ்சு வந்துட்டியாப்பா? ஏதாச்சும் சாப்பிடுறியா? மேங்கோ மில்க் ஷேக் செஞ்சிருக்கேன். இல்ல வேணாம்மா, மூடு இல்ல. ஃப்ரெஷ்ஷா தர்பூசணி வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா சிவப்பா இருக்கு. பெட்டி எடுத்துட்டு வரவா? வேற என்ன சாப்பிடுவ? அம்மா ஒண்ணு வேணாம். என்னம்மா இது? இந்த தேங்காயும் சர்க்கரையும் ஆவது சாப்பிடு. சஞ்சு, சொல்லுங்கப்பா. உன்னை தண்ணி அடிக்கலாடான்னு என்னைக்காச்சும் தடுத்துருக்கோமா? இல்ல. அப்புறம் இடம் பொருள் எல்லாத்தையும் பார்த்து அப்புறமும் குடிக்கணும் இல்லையா? வீட்டிலேயே குடி, உன் நண்பர்களோட இங்கேயே உட்கார்ந்து கூட குடி. அதை விட்டுட்டு வண்டியில போய் ரகலை பண்ணி பிரச்சனை பண்ணதால உனக்கு என்ன கிடைச்சது? அது விஷயம் என்னன்னா,
சஞ்சு அண்ணா என்ன பீர் குடிக்கிறீங்க? ரம்ம குடிச்சு பாருங்க. ரம் சின்ன பையனாவே இருக்க போறியா? ஆம்பளையா மாற மாட்டாட்டியா? அப்பா நான் அமைதியா தான் ஓட்டிட்டு இருந்தேன். இதோ இந்த பங்கஜ் நேத்து நைட்டு இவனுக்கு பைத்தியம் பிடிச்சது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் முன்னாடியும் என்ன தூண்டி விட்டான் ரம் குடிக்க சொல்லி. இவனாலதான் நான் குடிச்சேன். பங்கஜ், பெரியம்மா, உங்க பெரியப்பா உன்னை அந்த கிராமத்துல இருந்து இங்க கூட்டிக்கிட்டு வந்தது நீ சஞ்சுவ பத்திரமா பாத்துக்கத்தான். அவ அடி வாங்குறதுக்கு இல்ல. என்னோட செல்ல பையனுக்கு உன்னால இனிமே ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா உன் பைத்தியத்தை எல்லாம் நான் தெளிய வச்சிருவேன். நீ சாப்பிடுவா. காலேஜ் பத்தி நான் இன்னும் எதுவும் யோசிக்கலப்பா. என்ன உன் மூளை இப்போ சம்மர் ஹாலிடேல இருக்கு. அண்ணா, இதுல நம்ம யோசிக்க ஒண்ணுமில்ல. 92% மார்க் இருக்கு. எந்த காலேஜ்ல வேணாலும் ஈஸியா அட்மிஷன் கிடைக்கும். எக்ஸலென்ட் காலேஜ், உண்மையிலேயே எக்ஸலென்ட் தான். அங்க ஹானர்ஸ் டிகிரியும் கூட கிடைக்குது. அண்ணா சொல்றத நல்லா கவனி. பெஸ்ட் காலேஜ பாரு. ஃபீஸ் பத்தி கவலைப்படாத, அப்பா பாத்துக்கிறேன். நாளைக்குள்ள யோசிச்சுக்கோ. அட்மிஷனுக்கு கடைசி தேதி வேற, அதுவும் இல்லாம போர்டு ரிசல்ட் வேற இந்த டைம் லேட் இல்லையா? நாளைக்கு காலையில யோசிச்சு சொல்றேன். நான் பெஸ்ட் காலேஜ்ல அட்மிஷன் வாங்கணும், நல்லா படிக்கணும், அம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்தணும். ஆனா சஞ்சு கூடவும் இருக்கணும். சஞ்சு கிட்ட சொல்லுவேன், நீ காலேஜ்லயே அட்மிஷன் வாங்க. அவ அப்பா கிட்ட நிறைய காசு இருக்கு, டொனேஷன் கொடுத்து சேர்த்து விட்டுடுவாங்க. கூட இருந்தாதான் அவனுக்கு புரிய வைக்க முடியும் அவ என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கான்னு. மம்மி டாடி தூங்கிட்டாங்க. அண்ணா கூட டெய்லி லேட்டா தான் வீட்டுக்கு வராரு. இதுதான் கரெக்ட் சான்ஸ். No. யார் பேசுறது? சஞ்சு, நான் நேஹா பேசுறேன். சொல்லு நேஹா. அது நாளைக்கு தான் நம்ம காலேஜ் அட்மிஷனுக்கு கடைசி தேதி. ஸோ நீயும் எக்ஸலென்ட் காலேஜ்ல இப்படியாக அட்மிஷன் வாங்கிடு. நானும் அந்த காலேஜ்ல தான் சேர்ந்தேன். உனக்கு அறிவு ஏதாவது இருக்கா? அந்த காலேஜ்ல 90% அட்டெண்டன்ஸ் கேட்பாங்க பாரு. நான் காலேஜ்ல நல்லா படிக்கணும்னு நினைச்சு ஜாயின் பண்ணல, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணணும். ஆனா நான் கஷ்டப்பட்டு நல்லா படிக்கணும் இல்லையா? ஆனா நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ. ஸ்கூல் மாதிரி நான் உன் அசைன்மெண்ட்ஸ், ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிடுறேன். நீ சும்மா அட்மிஷன் மட்டும் போடு ப்ளீஸ். அது காலேஜ் இல்ல, மோசமான கேண்டீன். நம்ம பெரிய சந்தன்லால் காலேஜுக்கு போவோம். நான் அங்கதான் ஃபார்ம் போடுறேன், நீ அங்கதான் ஃபார்ம் போடணும். புரிஞ்சுதா? பெரிய சந்தன்லாலா? சஞ்சு, அது போபாலே ரொம்ப மோசமான காலேஜ் ஆச்சு. அங்க அடிதடி ரவுடித்தனம் எல்லாம் நடக்குமே. போன வருஷம் கூட ஒரு பையன் டீச்சரை கத்தியால குத்திட்டான்னு கேள்விப்பட்டேன். யார்கிட்ட போய் இதெல்லாம் சொல்ற? அந்த கத்தியால குத்துனது என்னோட கசின் தான். அது நல்லது தானே, அப்பதான் டீச்சர்ஸ் அடக்கமா இருப்பாங்க. பாரு, நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்படி நம்ம ஸ்கூல்ல ஒன்னா இருந்தோமோ அதே மாதிரி காலேஜ்லயும் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதத்தான் நானும் விரும்புறேன். அப்புறம் என்ன, அவ்வளவுதான். நம்ம பேசி முடிச்சாச்சு. நம்ம சந்தன்லால் காலேஜுக்கு போறோம். நாளைக்கு நீ அதுக்கு ஃபார்ம் வாங்குற, சரிதானே? பை. ஆனா சஞ்சு, ராத்திரி மணி 2 ஆகுது. உன் செல்ல புள்ள இன்னும் வீட்டுக்கு வரல. வரட்டும், இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. சந்தன்லாலா
மாட்டிக்கிட்டா காலேஜுக்கே போக முடியாது. அடடா, அட நாளைக்கு 2 மணி வரைக்கும் தான் ஃபார்ம் போற டைம்னு சொல்ல மறந்துட்டேனே. அட போனை எடுமா தாயே. இந்த நேரத்துல போனா கடவுளே ஒண்ணும் இருக்க கூடாது. நேஹா, ஹலோ 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 ஹலோ. அரச்ச, இந்த பேட்டரி இப்பதான் தீரணுமா? பரவாயில்ல, நாளைக்கு காலையில சொல்லிக்கிறேன். கட் ஆயிடுச்சு. வெளியே வா. வாடி வெளியே வா. வாடி வெளியே. முதல்ல வெளியே வா. என்ன இது? யார்கிட்ட பேசிட்டு இருந்த நீ? யார்கிட்ட பேசுன? பையன் எவனாச்சுமா? ஏய், ஏன் பேச மாட்டேங்கிற? சொல்லு. பையனா? சொல்லுடி. போதும் நேஹா. அப்பா, அப்பா, அது நான் அண்ணாவோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வரவேணான்னு சொல்ல, நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க, அதான் அவனை அடிச்சிடுவீங்கன்னு அவன் கிட்ட சொன்ன. அவன் ஃபோன் எடுக்கல, அதான் அவன் நம்பர் பார்த்து கால் பேக் பண்ண. இப்படி லாக்க உடைச்சு ராத்திரியில போன் பண்றது இதெல்லாம் இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கியா? இந்த நேஹா, இது மறுபடியும் நடக்க கூடாது. போ. நீங்க அவ கூட அண்ணன் தங்கச்சிக்குள்ள சண்டை சச்சரவு எல்லாம் வரும். ஆனா அப்பா அம்மா கிட்ட இருந்து ஒருத்தர் காப்பாத்திப்பாங்க. பாகுவோட அம்மாவையே எடுத்துக்கோ, எப்பவும் அப்பா கிட்ட இருந்து என்ன அடி வாங்காம காப்பாத்துவா. வயசு பொண்ணுங்களது நல்லது எதுனா அவங்கள சந்தேகப்படுறதுதான். கண்ணை மூடிட்டு நம்ப கூடாது. விடு அக்கா, கவலைப்படாத, அழாத. நல்ல வேலை தப்பிச்சோன்னு சந்தோஷப்படு. பாகு, எனக்கு இது நல்லதா பரல. அப்பா என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு. ஆனா நான் அவர் முகத்தை பார்த்து எப்படி பொய் மேல பொய்யா சொல்றேன். இன்னைக்கு மட்டும் மாட்ட இருந்தா அப்பாவுக்கு எவ்வளவு வருத்தமா இருந்திருக்கும். அவர் மனசே தூள உடைஞ்சு போயிருக்கும். அம்மா அப்பா கிட்ட பொய் சொல்ல பிடிக்கல. பாகு, நான் என்ன பண்ணுவேன்? ஒரு பக்கம் ஃபேமிலி, இன்னொரு பக்கம் காதல். ஏன் பொண்ணுங்களுக்கு மட்டும் எப்பவுமே இப்படி நடக்குது? ஒன்னும் புரியல. குடும்பத்துக்கும் காதலுக்கும் நடுவுல நம்ம சிக்கிக்கிறோம். ஏன் அப்பா அம்மா மேல நான் ரொம்ப ரொம்ப அதிகமா பாசம் வச்சிருக்கேன். அவங்க சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஆனா சஞ்சுவை நான் மனசார விரும்புறேன். அம்மா அப்பா இதயம்னா சஞ்சு என்னோட துடிப்பு. இப்போ சஞ்சுக்கு புரிய வைக்க முடியல. சொன்னா அப்பா அம்மாக்கு என்ன புரிய போகுது? அதனாலதான் பொய் சொல்ல வேண்டி இருக்கு. உனக்கு தெரியுமா, சிவன் மற்றும் பார்வதி அவங்களோட கல்யாணம் இந்தியாவோட முதல் லவ் மேரேஜ். அதுதான். அப்படியா? நாம அவங்கள பூஜை பண்றோம், ஆனா காதலிக்கிறதுக்கு பயப்படுறோம். அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க? அண்ணா கொன்னே போடுவாரு, விஷயம் வெளியே போனா 4 பேர் என்ன சொல்லுவாங்க? எனக்கு அந்த 4 பேர் யாருன்னே புரியல. மூக்க எதுக்கு நுழைக்கிறாங்க? காதலிக்கிறது ஒன்றும் தப்பே இல்லையே. பொய் சொல்றது எந்த பொண்ணுக்கும் பிடிக்காது. அதான் குடும்பம், உலகம், சமூகம்னு சமாளிக்க பொய் சொல்றது கட்டாயமாயிடுது.
இனிமே நான் யாருக்கிட்டையும் மாட்டிக்காம பாத்துக்கிறேன். மாட்டிக்கிட்டா அடி வாங்குறது பத்தி எந்த கவலையும் இல்லை. அப்பா அம்மா வருத்தப்படுவாங்க, அதுதான் பெரிய கவலை. என்னைக்கு நான் ஆகணும் அப்ப அன்னைக்கு அவங்க சந்தோஷம் உச்சத்துல இருக்கும். வாவ் நேஹான்னு சொல்லுவாங்க, எங்களை சந்தோஷப்படுத்திட்டேன்னு, என்ன வேணுமோ கேளுன்னு. அப்புறம் நான் உங்ககிட்ட என் சஞ்சுவை கேட்பேன். அவங்களால மறக்க முடியாது. அப்படியே ஆகட்டும். போதும், இது நடந்தா போதும். ஏன்னா நான் அம்மா அப்பா இல்லாம நான் இருக்க முடியாது. சஞ்சு இல்லாமலும் நான். நேஹா, இந்த 1000 ரூபாய் இன்னைக்கு அட்மிஷன் ஃபார்ம் அங்க தேவைப்படும். வலது கையில வாங்க. காலேஜ் பத்தி என்ன முடிவு பண்ணிருக்க? முகூர்த்தம் பார்க்கணுமா? பேசுவியா? அப்பா டியூட்டிக்கு கிளம்பணும். சந்தன்லால் காலேஜ். சந்தன்லால் காலேஜ்? புரிஞ்சுது. கண்டிப்பா ஏதோ பையன் விவகாரம் தான் இவளுக்கு. இனிமேல அப்பா அம்மா பையன் யாரும் இல்ல. அவன் என்னது அது இதுன்னு சொல்லு. அப்பா அது சிஏ படிப்பு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறம் எக்ஸலன்ட் காலேஜ்ல 90% அட்டெண்டன்ஸ் கம்பல்சரி. அதுவும் இல்லாம வாரத்துல 10 நாளும் அசைன்மெண்ட்ஸ், செமினார், அது இதுன்னு அதுலயே சுத்திக்கிட்டு இருப்ப. அப்புறம் சிஏ படிப்பு வேஸ்ட் ஆயிடும் இல்லையா? அதுவும் இல்லாம டிகிரி படிப்பு இப்போ சும்மா பேருக்கு தானே, அதுக்கு பெரிய மதிப்பு இல்லை. அப்பா நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே சிஏ பாஸ் பண்ணி காட்டுறேன். ப்ராமிஸ். நீங்க ப்ளீஸ் என்ன சந்தன்லால் காலேஜ்ல சேர விடுங்க ப்ளீஸ். என் மேல நம்பிக்கை இருக்குல்ல உங்களுக்கு? அப்பா எனக்கு 2 கனவு தான். சிஏ ஆகி உங்களுக்கு பெருமை தேடி தரணும், சஞ்சு கூட எப்போ இருக்கணும், 2 கனவும் நிறைவேறணும். ப்ளீஸ் ஒத்துக்கோங்க. ஷூரா? ஆமா ஆமா அப்பா, ரொம்ப ஷூர். சரி. தேங்க்யூ 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 சோ மச் அப்பா. நீங்க தான் உலகத்திலேயே பெஸ்ட் அப்பா. என் நேஹா உலகத்திலே பெஸ்ட் பொண்ணு. போ ரொம்ப குதிக்காத. போய் ஃபார்ம் வாங்க, ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணு. இன்னைக்கு தான் லாஸ்ட் டேன்னு தெரியும்ல. இன்னைக்கு சப்மிட் பண்ணலனா இந்த வருஷம் அவ்வளவுதான். இல்ல இப்பவே போய் உடனே சப்மிட் பண்ணிடுறேன். பெஸ்ட். எனக்கு சிஏ படிப்புக்கு நிஜமாவே நேரம் கிடைக்கும். அப்புறம் சஞ்சோகம் ஹாப்பி. அவன் தான் ஆசைப்பட்டானே ஸ்கூல் மாதிரி காலேஜ்லயும் நான் அவன் கூட இருக்கணும்னு. இல்ல, கண்டிப்பா இல்ல. எந்த நிலைமையிலையும் சஞ்சு அண்ணாவோட சந்தோஷ சாவி அவ கையில கிடைக்க விட மாட்டேன். நேஹா சஞ்சு கிட்ட இருந்து பிரிச்சே தீருவேன். நேஹாவோட எதிர்காலம் முதல் காதலுக்கு பலியாகிடக்கூடாது. ஏன்னா சார்,
இது உண்மை முதல் காதல்ல. பலி கேட்கும் உங்ககிட்ட என்ன சொல்றேன், நீங்களும் உங்க முதல் காதலுக்கு எதையாவது பலி கொடுத்திருப்பீங்கல்ல?